ரைட். அடுத்து டைப் ஆஃப் ஃபார்ம் பிளான்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டைப் ஆஃப் ஃபார்ம் பிளான்ல நமக்கு சிம்பிள் ஃபார்ம் பிளானிங் இருக்கு, கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங் இருக்கு. இந்த பேர்லயே இருக்கிற மாதிரி சிம்பிள் ஃபார்ம் பிளானிங்னா சிம்பிள், ஓகேவா, மொத்த ஃபார்முக்கு நம்ம போட மாட்டோம், ஒரு பர்டிகுலர் திங்குக்கு போடுவோம். கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங் அப்படின்னா வந்து ஓவராலா மொத்த ஃபார்முக்கும் சேர்த்து நம்ம பிளான் போடுறோம்னா அது கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங். ஸோ சிம்பிள் ஃபார்ம் பிளானிங் வந்து அடாப்டட் ஐதர் ஃபார் பார்ட் ஆஃப் த லேண்ட் ஆர் ஃபார் ஒன் என்டர்பிரைஸ் ஆர் டு சப்ஸ்டியூட் ஒன் ரிசோர்ஸ் டு அனதர். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பகுதி லேண்டோட ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு மட்டும் நம்ம பிளான் போடுறோம். இல்ல ஒரே ஒரு என்டர்பிரைஸ், அதாவது கிராப் அப்படின்னா கிராப்புக்கு மட்டும், லைஃப் ஸ்டாக்னா லைஃப் ஸ்டாக் மட்டும், இல்ல கிராப்லயே வந்து பனானானா பனானா என்டர்பிரைஸ்க்கு மட்டும், இல்ல லைஃப் ஸ்டாக்ல வந்து டெய்ரி என்டர்பிரைஸ், இல்லைன்னா வந்து கேட்டில் என்டர்பிரைஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் என்டர்பிரைஸ்க்கு மட்டும் கூட நம்மளால பிளான் போட முடியும். ஓகேவா. அடுத்து சப்ஸ்டியூட் ஒன் ரிசோர்ஸ் டு அனதர். அதாவது ஒரு ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, மேபி அது இல்லாம போலாம், சீக்கிரத்துல அது வந்து நம்மகிட்ட காலி ஆகலாம், இல்லைன்னா அதை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாம போலாம், இல்லைன்னா அது வந்து ரொம்ப நல்லா வந்து நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கலாம். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அதுக்கு சப்ஸ்டியூட்டா இன்னொன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அப்ப ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம சிம்பிள் ஃபார்ம் பிளானிங் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ரைட். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோங்கிறனால, ஒரு சின்ன விஷயத்த நல்லா டீப்பா ஃபோக்கஸ் பண்றோம்னால ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஈஸியான இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவது, கம்ப்ளீட் ஃபார்ம் பிளான். the process of change should always begin with these simple plans. அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து மாற்ற போறோம், ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா அது சிம்பிள் ஃபார்ம் பிளானிங்ல இருந்து சேஞ்ச் பண்ண ரொம்ப ஈஸி. எடுத்தோடனே மொத்த ஃபார்முக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். பிளஸ் அது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமானும் நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சாம்பிள் மாதிரி, ஒரு சாம்பிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹோல் ஃபார்முக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஒரு ஹோல் ஃபார்ம் பிளானிங், மொத்த ஃபார்முக்கு பிளான் பண்றது அப்படின்னா பிளானிங் ஃபார் த ஹோல் ஃபார்ம். மொத்தமா என்னென்ன என்டர்பிரைசஸ் இருக்கு, கிராப் 4 கிராப் இருக்கா, 4 கிராப்புக்கு பிளஸ் 3 லைஃப் ஸ்டாக் வச்சிருக்கோமா, 3 லைஃப் ஸ்டாக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹோல் ஃபார்முக்கும் நம்ம டிசைன் பண்ணோம்னா அதுதான் கம்ப்ளீட் ஒரு ஹோல் ஃபார்ம் பிளானிங்னு சொல்றோம். ஸோ அடாப்டட் when major changes are contemplated in the existing organization of farm business. அதாவது ரொம்ப பெரிய அளவுல நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங் மூலியமா கொண்டு வரலாம். ஓகேவா. சிம்பிள் ஃபார்ம் பிளானிங் வந்து ஒரு பர்டிகுலர் ரொம்ப சின்ன விஷயத்த நம்ம மாற்றமா கொண்டு வரோம்னா, அதே வந்து ஒரு பெரிய விஷயத்த நம்ம மாற்றமா அந்த ஃபார்மிங்க்கு கொண்டு வரோம் அப்படின்னா அப்ப நம்ம கம்ப்ளீட் ஹோல் ஃபார்ம் பிளானிங்க்கு போகணும். ஓகே. இப்போ டிப்ரிசியேஷன்னா தேய்மானம். எதுக்காக இந்த டிப்ரிசியேஷன் இந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் பிளான் போடும்போது நம்ம எப்பவுமே பெரிய 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 விஷயத்துல ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து விட்டு போவோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, தேய்மானத்தை வந்து எப்பவுமே அக்கௌண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஆனா இந்த தேய்மானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நம்மளால வந்து கரெக்டான ஒரு ஃபார்ம் பிளான் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல சொன்னா டிரான்ஸ்லேஷன் தேய்மானம்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம்? டிப்ரிசியேஷன் இஸ் த டிக்ளைன் இன் த வேல்யூ ஆஃப் an asset as a result of wear and tear, accidental damage and time obsolescence. அதாவது ஒரு அசெட் நம்ம கிட்ட இருக்கு, அதாவது ஒரு சொத்து இருக்கு, டிராக்டரா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. சோ இந்த மாதிரி ஒரு டியூரபிளான அசெட், ரொம்ப வருஷம் வரக்கூடிய ஒரு அசெட், அதோட வேல்யூ குறைஞ்சு போகுது. ஏன் குறைஞ்சு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் த இயர்ஸ் டைம் ஆக ஆக அது தேய்மானம் ஆகுது, அதனால குறைஞ்சு போகுது. இந்த தேய்மானத்துக்கு 3 காரணம் இருக்கலாம். ஒன்னு வியர் அண்ட் டியர், அதாவது போட்டு அடின்னு அடிச்சு அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நம்ம யூஸ் பண்ணிடுறது, அதான் வியர் அண்ட் டியர். ரெண்டாவது வந்து ஆக்சிடென்டல் டேமேஜ், அதாவது திடீர்னு ஏதாவது போய் ஆப்வியஸா வந்து ஆக்சிடென்ட் மாதிரி தான். ஓகேவா. எதிர்பாராம நடக்கிறது ஆக்சிடென்டல் டேமேஜ். மூணாவது டைம் அப்சலசன்ஸ், அதாவது காலம் ஆக ஆக நேரம் போக போக அந்த பொருள் வந்து இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜிக்கு சூட்டபிளா இல்லாம மாறிடலாம். ஓகேவா. இப்ப எப்படின்னா, எப்படி சொல்ல, இப்போ நம்ம யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மெக்கனைஸ்ட் ஃபார்மிங் தான் போகுது. அந்த இடத்துல போய் அவன் வந்து அந்த காலத்துல மேபி அந்த மெக்கனைசேஷன் எல்லாம் வரக்கு முன்னாடி மண்வெட்டி யூஸ் பண்ணி பாத்தி போட்டுட்டு இருந்திருக்கலாம். இப்போ அந்த மண்வெட்டி அப்படிங்கிற ஒரு பொருள் தான், அதுவும் நமக்கு அசெட் தான் வச்சுக்கோங்களேன். சோ அந்த ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மெக்கனைசேஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தி போடுறதுக்கு மெஷினே வந்துருச்சு. சோ பாத்தி போடுறதுக்கு ஒரு மெஷின் வந்ததுக்கு அப்புறமா அந்த மண்வெட்டி அப்படிங்கிறது அந்த காலப்போக்குல என்ன ஆயிடுது அப்படின்னா தேவையில்லாத ஒரு பொருள் ஆயிடுது. ஓகேவா. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இப்போ அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் டைம் அப்சலசன்ஸ், அதாவது அந்த பொருள் இப்ப நம்மளுக்கு முக்கியத்துவம் இல்லாததா போயிடும். ஓகேவா. சோ இது 3 தான் வந்து நமக்கு தேய்மானமாகறதுக்கான காரணிகள்னு சொல்றோம். ஓகே. லாஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் an asset ஓவர் டைம். அப்போ ஒரு காலம் போக போக நம்மளுக்கு வந்து ஒரு அசெட்டோட வேல்யூ எதனால குறையுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரிமைனிங் லைஃப். ஓகேவா. அது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா, ரிமைனிங் லைஃப், இன்னும் எவ்வளவு காலம் அதால வந்து இருக்க முடியும், நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது ரிமைனிங் லைஃப். ரெண்டாவது எக்ஸ்டென்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் யூஸ்,
எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம், இல்ல எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிட்டோம், அப்போ என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸ் யூஸா இல்ல சிங்கிள் பர்பஸ் யூஸா, இதுதான் நேச்சர் ஆஃப் யூஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அடுத்து அப்சலசன்ஸ் அப்படின்னா வந்து காலப்போக்குல அது நமக்கு தேவையில்லாததா மாறிடுதா அப்படிங்கறதெல்லாம், இது 3 தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும் அந்த லாஸ் எவ்வளவு அப்படிங்கறது. ஸோ டிப்ரிசியேஷனுக்கு எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் சார்ஜ் ஷுட் கரஸ்பாண்ட் டு த லாஸ் இன் வேல்யூ ஆஃப் த அசெட் ஓவர் டைம். அப்போ நம்மளுக்கு வந்து தேய்மானம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்குல எவ்வளவு அந்த அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கோ அதுதான் தேய்மானம் அப்படிங்கிற அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ருபீஸ் டிப்ரிசியேஷன் அப்படிங்கறது வந்து ருபீஸ்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு மெஷின் நான் வாங்கியிருக்கேன், ஒரு வீடரோ கோனோ வீடர் அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன்னா, அந்த கோனோ வீடர் அதோட எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் வந்து ஒரு 10 வருஷம் அப்படின்னா, அந்த 10வது வருஷம் அது வந்து அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுற வேண்டியதான், இதுக்கப்புறம் நமக்கு யூஸ் இல்லது. அப்ப டிப்ரிசியேஷன் நம்ம வந்து எந்த இயர்ல வேணா கால்குலேட் பண்ணலாம். 5வது வருஷத்துல அதோட டிப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, அந்த பாஸ்ட் 5 இயர்ஸா அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருளோட விஷயம் வந்து தேய்மானம் இருக்கும் இல்லையா, அந்த தேய்மானத்தை ருபீஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டிப்ரிசியேஷன் சொல்றாங்க. அப்ப டிப்ரிசியேஷன் ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பொருளை வாங்கும் போது அதோட விலை என்ன, சால்வேஜ் வேல்யூ அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, டிவைடட் பை லைஃப் ஆஃப் த அசெட், அதாவது எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம், எத்தனை வருஷம் அது வரும். 10 வருஷம் வரும் அப்படின்னா 10 வருஷங்கிறது வந்து லைஃப் ஆஃப் தி அசெட். சால்வேஜ் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு நான் சொல்றேன். சோ சால்வேஜ் வேல்யூ, காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூனா அந்த கடைசியா அது போடும்போது நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ, அதுதான் சால்வேஜ் வேல்யூ, டிவைடட் பை லைஃப் ஆஃப் த அசெட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது எத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். கீழே இருக்க லைஃப் ஆஃப் த அசெட்ங்கிறது மொத்தம் அதோட எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் 10 வருஷம்னா 10 வருஷம். ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது இப்ப வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது 5 வருஷம்னா 5 வருஷம், அதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். சோ இது வச்சுதான் நம்ம டிப்ரிசியேஷன் ஃபார்முலா வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இந்த டிப்ரிசியேஷன் எதுக்காக ஃபார்ம் பிளானிங்குள்ள வருது அப்படின்னா, நம்ம எப்பவுமே பிளான் பண்ணும்போது அந்த பொருளோட தேய்மானத்தை எடுத்துக்கிறது இல்ல, பட் அதை எடுத்துக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக தான் டிப்ரிசியேஷன் இங்க படிக்கிறோம். ஓகேவா? ரைட். அப்போ அடுத்து வந்து பட்ஜெட்டிங் வந்துட்டோம். இப்போ பட்ஜெட்டிங்கிறது என்னன்னா, ஃபார்ம் பிளானிங்ல நம்ம எப்படி வந்து 2 டைப் ஆஃப் ஃபார்ம் பிளான் பார்த்தோம். சிம்பிள் ஃபார்ம் பிளான் ஒன்னு, அப்புறம் கம்ப்ளீட் ஆர் ஹோல் ஃபார்ம் பிளான் ஒன்னு, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பட்ஜெட்டிங்லயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் இருக்கு. இப்போ ஃபார்ம் பிளானுக்கும் ஃபார்ம் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம். ஃபார்ம் பிளானுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அதை தான் மேக் பண்ணணும். ஒரு ஃபார்ம் பிளானுங்கிறது பட்ஜெட் இல்லாமலே மேக் பண்ண முடியும். பட் ஒரு ஃபார்ம் பட்ஜெட்டை வந்து பிளான் இல்லாம மேக் பண்ண முடியாது. பட்ஜெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, வரவு செலவு கணக்கு தான் பட்ஜெட்னு பார்த்தோம். ரைட். ஸோ இதுதான் பட்ஜெட்டிங். அப்போ டீடைல்டு பிசிக்கல் அண்ட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ ஃபார்ம் பிளான். ஒரு ஃபார்ம் பிளான மனிட்டரி டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னென்னலாம் தேவை பிசிக்கலாவும் இருக்கும், அதே பினான்சியலாவும் இருக்கும். பிசிக்கலானா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இத்தனை களைக்கொத்து தேவை, இத்தனை மண்வெட்டி தேவை, இத்தனை அருவா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது பிசிக்கலாவும் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து பிசிக்கலாவும் இருக்கும். பிளஸ் இத்தனை அருவா தேவைன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு கொடுத்து நான் வாங்கணும். ஸோ பினான்சியலாவும் இருக்கும். புரிஞ்சா? ஸோ பிசிக்கலாவும் இருக்கும், பினான்சியலாவும் இருக்கும். என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவை, இல்ல என்னென்ன வரவு வரப்போகுது, என்னென்ன செலவாக போகுது அப்படிங்கிற மொத்தத்தையும் பிசிக்கலாவும் நம்ம போடுவோம், பினான்சியலாவும் எழுதி வச்சிருப்போம். இதுதான் வந்து ஃபார்ம் பிளான். பினான்சியல்னா எவ்வளவு செலவாகுது, காசு பத்தின விஷயம். பிசிக்கல் அப்படின்னா வந்து நம்பர்ஸ், எவ்வளவு எண்ணிக்கை தேவை அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஆர் சேஞ்ச் இன் ஃபார்ம் பிளான் ஓவர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு ஃபார்ம் பிளான் நம்ம புதுசு ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம பட்ஜெட் போடலாம். இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபார்ம் பிளான்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரோம், எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் பிளான்ல சேஞ்ச் கொண்டு வரோம்னா அந்த சேஞ்சுக்காகவும் நம்ம பட்ஜெட் போடலாம். ஓகேவா? எதுக்குனாலும் நம்ம பட்ஜெட் போடலாம். பட் பட்ஜெட் போடுறதுக்கு ஃபார்ம் பிளான் தேவை அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து, ஃபார்ம் பட்ஜெட்டிங் இஸ் a method of analyzing plans for the use of agriculture resources at the command of the decision maker. அப்ப decision maker யாரு? இங்க ஃபார்மர். ஓகேவா? சோ இருக்கிற பிளான கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கு, இப்ப நம்ம வந்து ஃபார்ம் பிளான் மட்டும் போட்டோம்னா அதுல வந்து வரவு செலவு எவ்வளவு ஆகுது அப்படிங்கறதுலாம் நமக்கு இருக்காது, மணிட்டரி டேர்மே அங்க இருக்காது. அப்ப நம்ம அது வெறுமனே வந்து பிசிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம போய் ஒரு ஃபார்ம் பிளானிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கூடாது, அது முடியவும் முடியாது. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்காக தான் ஒரு பட்ஜெட் மாதிரி வரவு என்ன செலவு என்னன்னு போட்டோம்னா ஓவரால் பிக்சர் நம்மளுக்கு வந்து இது மூலியமா கிடைக்கும். சோ இதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம், பட்ஜெட்டிங் வந்து போடுறோம். Okay, the expression of farm plan in monetary terms, இது முன்னாடி சொன்ன மாதிரி தான். monetary terms through the estimation of receipt, expenses and profit. அதாவது வரவென்ன செலவென்ன எவ்வளவு லாபம் வருது, இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்ம் பிளான monetary termsல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் தெரியும். அதுதான் nothing but farm budget. ஓகேவா? So budgeting அப்படிங்கிறது process of estimating cost, returns and net profit, involves managerial principles of input output relation. இதுதான் நம்ம input output coefficient ஒன்று பார்த்தோம்ல, அதாவது எவ்வளவு இன்புட் தேவை,
என்னென்னலாம் தேவை, அதை நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு அவுட்புட் வரும். ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு தான் பட்ஜெட்டிங் யூஸ் ஆகுது. ஓகே, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் பிளான் பிஃபோர் புட்டிங் இட் இன்டு எஃபெக்ட். அதாவது நம்ம ஆபரேஷன் செயல்படுறதுக்கு ஒரு ஃபார்ம் பிளான் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் பிளான்ல 3 பார்த்தோம்ல, பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறமா நமக்கு கண்ட்ரோல். இப்போ பிளானிங்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் நடுவுல வர்றதுதான் இந்த ஃபார்ம் பட்ஜெட். ஏன்னா ஃபுல்லா பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவுலாம் பணம் தேவைப்படும், எப்பப்பெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிற இந்த பணத்தை பத்தின விஷயத்த வந்து முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடுவோம். ஓகேவா, சோ இதுதான் வந்து ஃபார்ம் பட்ஜெட்டிங்னு சொல்றோம். அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபார்ம் பட்ஜெட்டிங் என்னென்ன காரணிகள்னால இந்த ஃபார்ம் பட்ஜெட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ் லைக் அப்நார்மல் வெதர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அன்சர்டைனான விஷயம் என்னன்னா கிளைமேட், வெதர், நேச்சுரல் கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப அன்சர்டைன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் கண்டிஷன்ஸும் நம்மளோட பட்ஜெட்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம், பட் திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது, திடீர்னு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மழையோ வெயிலோ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரா மழை வந்துருது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ரொம்ப மழை வந்ததுனால நம்மளுக்கு ஃபுல்லா நெல் வயல் ஃபுல்லா வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், ஓகே இந்த நெல் நாத்து போட்டிருக்கோம், நம்மளுக்கு வந்து 6 மாசத்துல வந்து இவ்வளவு பணம் வரும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் வெதர் கண்டிஷனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது, டோட்டலா அந்த பட்ஜெட் நம்ம போட்டு வச்சதே ஸ்பாயில் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான காரணிகள் கூட நமக்கு பட்ஜெட்டை அஃபெக்ட் பண்ணலாம். அடுத்து அவுட் பிரேக் ஆஃப் டிசீசஸ். திடீர்னு ஒரு பேண்டமிக் வருது, மீன்ஸ் மனுஷனுக்கு வரதுல பிளான்ட்டுக்கு வரதாகட்டும். அப்போ கிராப்ஸ்க்கு வந்து திடீர்னு ஒரு டிசீஸ் வருது, இல்லைன்னா நம்ம போட்டிருக்க லைஃப் ஸ்டாக் கேட்டிலுக்கு வந்து திடீர்னு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி டிசீஸ் வருது. அப்போ அதுவும் நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி இப்போ கோழி வளர்த்துறோம்னா கோழிக்கும் வந்து டிசீஸ் வருது. சோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன என்டர்பிரைஸ் வச்சிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ்ங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். யாரெல்லாம் ஃபார்மிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அது தெரியும். ஓகேவா, சோ நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு நினைப்போம், ஆனா திடீர்னு எங்க இருந்ததுன்னே தெரியாது. சோ அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஸ்ப்ரெட் ஆகும் செய்யும். இப்போ புழு எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா வந்து இப்போ நோய் எல்லாம் சொல்லுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில வந்து தென்னை மரத்துல வந்து வாடல் நோயின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா வில்ட்டும் போத, அதாவது கேரளா சைட், பொள்ளாச்சி வந்து கேரளா பார்டர் இல்லையா, அதனால கேரளால இருந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மரம் இருக்கும், அந்த தென்னை மரத்துல வந்து 5 ஸ்டேஜ் இருக்கும். மீன்ஸ் தென்னை மரத்துல வந்து ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் எல்லாம் வந்து லைட்டா எல்லோ ஆகும். அப்புறம் வந்து அப்படியே அந்த தென்னை மட்டை எல்லாம் அப்படியே வந்து கீழே கிரவுண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமா இழுக்கப்பட்டது மாதிரி அப்படியே கிரவுண்ட் நோக்கி சாய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபுல்லா மரம் ஃபுல்லாவே அப்படியே வந்து பட்டு போன மாதிரி ஆயிடும், மீன்ஸ் ரொம்ப காஞ்சு போயிடும் மரம். அப்புறம் தேங்காய் குறும்பு இருக்குல்ல, அது வந்து பிடிக்கவே நிக்காது. அப்புறம் என்ன ஆயிடும்னா மொத்த மரமுமே வந்து ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். இப்ப இது என்னன்னா, ஒரு மரத்தை ஸ்பாயில் பண்ணா பரவாயில்ல, இது இருந்துச்சுன்னா பக்கத்து மரத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த மரத்தை மொத்தமா வெட்டி எடுத்தாகணும். நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா வச்சு வளர்த்திட்டு இருக்கிற மரத்தை நம்ம வந்து டோட்டலா எடுத்துடணும். ஓகேவா, சோ அதுல இருந்து இனிமே வருமானமும் வராது. அது போக இப்ப இருக்கிற மத்த மரங்களையும் அது பாதிக்கும். ஓகேவா, சோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சோ இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் திடீர்னு அவுட் பிரேக் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தது எல்லாமே எஃபெக்ட் ஆயிடும். ஓகே, வேணா இப்ப இந்த மரத்தை புடுங்கறதுக்கு ஒரு செலவாகும், மறுபடியும் ஒரு கண்ணு கொண்டு வந்து வைக்கணும் அந்த இடத்துல, இல்ல பக்கத்து இடத்துல வைக்கணும், அதை வந்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணும். அதாவது ஏற்கனவே இருந்த நோயோட எதுவும் இந்த சின்ன ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு அடுத்து மறுபடியும் ஒரு இது கிரியேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி வந்து எதுவுமே எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புது கண்ணு வைக்கணும். இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய நமக்கு செலவாகும், அதுக்குன்னு ஒரு செலவாகும். அதை நம்ம பட்ஜெட் போட்டு வச்சிருக்க மாட்டோம் இல்லையா. சோ பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னா அது மட்டும்தான் ஆகும்னு அர்த்தம் கிடையாது, அதை தாண்டியும் நிறைய ஆகலாம். சோ அதெல்லாம் எதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், அடுத்து சேஞ்ச் இன் மார்க்கெட் கண்டிஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ். இப்போ திடீர்னு வந்து நம்மளுக்கு ஃபீடுனா இன்புட், ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவுட்புட். அப்போ திடீர்னு நமக்கு 2 மார்க்கெட் இருக்கா, இன்புட் மார்க்கெட் இருக்கு, அவுட்புட் மார்க்கெட் இருக்கு. இன்புட் மார்க்கெட் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ரிசோர்சஸை வாங்கக்கூடிய மார்க்கெட். அவுட்புட் மார்க்கெட் இருந்து நம்ம வந்து நம்மளோட அவுட்புட்டை நம்ம மார்க்கெட் எந்த இடத்துல கொண்டு போய் விற்கிறோமோ அதுதான் அவுட்புட் மார்க்கெட். ஸோ இன்புட் மார்க்கெட்ல திடீர்னு ஒரு பொருள் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபர்டிலைசரை வந்து டோட்டலா இம்போர்ட் பண்றோம். ஓகேவா, ஸோ அந்த ஒரு என்பிகேல கே பொட்டாசியம், ஆமா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வந்து நம்ம கிட்ட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து
மோரலஸ் அதை வந்து இம்போர்ட் மட்டும் தான் பண்றோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்க ரிசோர்சஸ் வந்து திடீர்னு நம்ம இம்போர்ட் பண்ணவே, அந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க நமக்கு ஒரு கண்ட்ரி, சோ அந்த கண்ட்ரில இருந்து அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கலாம். சோ நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வர வேண்டிய குவான்டிட்டி வந்திருக்காது, அதை விட கம்மியான குவான்டிட்டி தான் இந்தியாவுக்கு சப்ளை ஆயிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா இங்க இருக்கிற எல்லா ஃபார்மருக்குமே அது தேவைப்படும் அந்த நேரம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலை ஏறும். ஏன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆப்வியஸாவே அந்த பொருளுக்கான விலை வந்து ரொம்ப ஏறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிடைக்காம போகலாம். அதாவது யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ, யாரெல்லாம் வந்து காசு கொடுத்து அவ்வளவு காசு அதிகமா கொடுத்து வாங்க முடியுதோ அவங்க வாங்கி அவங்க அஃபோர்ட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதே வந்து கொடுத்து வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஃபர்டிலைசர் போட முடியாது, மேபி அதனால கூட ஈல்டு ரெடியூஸ் ஆகலாம். அப்போ பட்ஜெட்டிங்ல நம்ம எஸ்டிமேட் பண்ணதை தாண்டி நம்மள்ட்ட வந்து நிறைய அன்கன்ட்ரோலபிளான கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் கண்டிஷன் இது ஃபீடு மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள். அதே ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளால வந்து இன்னைக்கு வந்து இப்ப தேங்காய் எல்லாம் போடுறாங்களா, கொப்பரை தேங்காய் எல்லாம் போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா. அப்போ இப்ப 78 ரூபா கிலோ இல்லைன்னா 80 ரூபா கிலோ அப்படின்ற இடத்துல அவங்க போடலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து ஒரு இவ்வளவு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணி நம்ம பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஒரு 71 ரூபாய் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு அவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட 9 ரூபாய் கம்மி. அப்போ பல்கா ஒரு 100 கிலோ 1000 கிலோ அந்த மாதிரி கொண்டு போய் போடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கிலோக்கே 9 ரூபாய் அங்க அடி வாங்குதுன்னா அப்ப அந்த 100 கிலோ 1000 கிலோ கொண்டு போய் போடும்போது அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அடிவாகும்னு பாருங்க. அப்ப நம்மளுக்கு வர இன்கம் வந்து டோட்டலா குறைஞ்சிரும். அப்போ ப்ராடக்ட் மார்க்கெட்ல விலை ஏறுது விலை இறங்குது அப்படின்னாலும் நம்மளோட பட்ஜெட் போட்டு வச்சிருக்கிறதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். மெயினா இதுதான். ஒன்னு நேச்சுரல் கண்டிஷன், வெதர், திடீர்னு டிசீஸ் அவுட் பிரேக் ஆகுறது. மூணாவது மார்க்கெட் கண்டிஷன், இன்புட் மார்க்கெட்லயும் சரி இல்ல ப்ராடக்ட் மார்க்கெட்லயும் சரி, அந்த கண்டிஷனும் நம்மளுக்கு பெரிய ஒரு சே இருக்கு அதுக்கு பட்ஜெட்டிங்ல. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் பட்ஜெட்டிங் என்னன்னா it can be a of considerable value as a guide to policy and plans for economic gains. Economic gains are nothing but profit. அதாவது நம்ம மனிட்டரி டேர்ம்ஸ்ல கெயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா பட்ஜெட் போடாம நம்மளால பண்ண முடியாது. ஓகே, ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். வரவு செலவு கணக்கெடுப்பு பண்றோம்ல, அது பண்றதுக்கு இந்த ஃபார்ம் பட்ஜெட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஹெல்ப்ஃபுல் டு டிரா alternate plans of quick improvement on the existing plan. அதாவது இது ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா நம்ம வந்து இப்ப பிளான் போடுறோம், பிளான் ஏ போடுறோம், பிளான் பி போடுறோம், ரெண்டுமே நம்ம கையில இருக்கு. இப்ப பிளான் ஏ போட்டு நம்ம அதுக்கு ஃபுல்லா வரவேன்னா செலவென்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா திடீர்னு ஏதோ ஒன்று வந்துருது, பிளான் ஏ ஃபெயில். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிளான் பி போகணுமா? அப்போ பிளான் பி அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான். அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளானை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதுல சின்ன சின்ன சேஞ்ச் நான் வந்து டக்குன்னு மேக் பண்ணும் அப்படின்னா அது எது மூலியமா முடியும்னா, நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபார்ம் பிளான்ல நான் அதுல இருக்கிற பட்ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளால பிளான் பி உருவாக்கி அந்த பிளான் பி கரெக்டா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். பிளான் பி வந்து வெறும் ஃபார்ம் பிளானை மட்டும் எழுதி வச்சிருந்தா பத்தாது, அதுக்கும் பட்ஜெட் வச்சிருக்கணும். ஓகேவா? பிளான் ஏவும் இருக்கணும், அதுக்கு பட்ஜெட் இருக்கணும், பிளான் பியும் இருக்கணும், அந்த பிளான் பிக்கும் பட்ஜெட் இருக்கணும். அப்பனா மட்டும்தான் திடீர்னு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா நான் என்னால பிளான் பியை இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்ல நான் அது பிளான் பியை வந்து வெறும் பிளானா மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன், அதுக்கு இன்னும் பட்ஜெட் போடல அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், இம்மீடியட்டா பண்ண முடியாது நம்மளால. ஓகேவா? சோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஹெல்ப்ஃபுல் இன் அனலைசிங் பிசினஸஸ் கேர்ஃபுல்லி. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பிசினஸ் வந்து வரவென்ன செலவென்னு ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்றதுக்கு இது முடியும். ஓகேவா? அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் பட்ஜெட்டிங். அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா it is a basis of farm plan preparation and its evaluation. ஓகேவா? ஒரு ஃபார்ம் பிளான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத இந்த பட்ஜெட் மூலியமா நம்மளால சொல்ல முடியும். அதாவது பிளான் வச்சிருக்கேன், பிளான்ல நான் வந்து என்ன சொல்ல, இத்தனை இன்புட்ஸ் வேணும்னு வச்சிருக்கேன், இவ்வளவு அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு வச்சிருக்கேன். அதை நான் வந்து மனிட்டரி டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி பட்ஜெட்டா போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பட்ஜெட்டா போடும்போது தான் எனக்கு தெரியும் வரவு எவ்வளவு இருக்கு செலவு எவ்வளவு இருக்குன்னு. நான் பிளான் ஏ போட்டு வச்சிருக்கேன், அந்த ஃபார்ம் பிளான் ஏல அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் பட்ஜெட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பட்ஜெட்ல வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா வரவை விட செலவு ஜாஸ்தி ஆகுற மாதிரி தெரியுதுன்னா அப்ப அந்த பிளான் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா? இப்ப நான் ரெண்டாவது பிளான் போடுறேன், அந்த பிளான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளானுக்கான பட்ஜெட் நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா அந்த பட்ஜெட்ல வந்து நமக்கு வரவை விட செலவு வந்து கம்மியாதான் ஆகுது, வரவு நம்மளுக்கு கொஞ்சம் நிறையவே வருது அப்படின்னா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு டிசைட் பண்றதே வந்து ஃபார்ம் பட்ஜெட் தான் டிசைட் பண்ணும். புரிஞ்சா?
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்ம் பிளான் தான் ஃபர்ஸ்ட் போடுறோம், அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் போடுறோம். அந்த ஃபார்ம் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்றதே இந்த பட்ஜெட் மூலியமா தான் சொல்ல முடியும். ஏன்னா வரவென்ன செலவென்னு பார்த்தாதான் அது நம்ம கையில நிக்குமா நிக்காதான்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா சரியா வருமா வராதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் அந்த பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிற 2 ஸ்டெப்புக்கு இடையிலேயே நம்ம ஃபார்ம் பட்ஜெட்டை கொண்டு வந்துடும். ஓகேவா, ரைட். To help farmer in adopting such farming methods and meeting market demands which can give higher returns on his investment. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம் எக்கனாமிக்ஸ்ல, அதாவது ROI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ₹1 நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு அந்த ₹1 எவ்வளவு வரவு திரும்ப வருது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ₹1 இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து அதுல இருந்து ₹2 கிடைக்குது அப்படின்னா அந்த ₹2 ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதே ₹1 இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து 0.5 ரூபீஸ் தான் கிடைக்குது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 50 பைசே தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நான் போட்ட ₹1 கூட திரும்ப எனக்கு கிடைக்கல, அதை விட கம்மியா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ₹1 போட்டு ₹2 வருதுன்னு என்ன அர்த்தம், நான் போட்ட டபுள் மடங்கு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ₹1 போட்டிருக்கேன், எனக்கு ₹2 வந்திருக்கு. அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மிங் மெத்தடை நம்ம சூஸ் பண்றோம், இல்ல அந்த டைப் ஆஃப் ஃபார்மிங், சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் படிச்சோம் இல்லையா, சோ அதை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா இருக்கிற மார்க்கெட்டுக்குரிய டிமாண்டுக்கு நம்ம ஏத்த மாதிரி சப்ளை பண்ற மாதிரியும் அந்த மெத்தட் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சப்ளை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு போட்ட காசை எடுக்க முடியும், இல்லைன்னா போட்ட காசை விட அதிகமா எடுக்க முடியும். ஓகேவா, சோ இந்த ஃபார்ம் பட்ஜெட்டிங் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நம்ம உள்ள போட்ட இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரூபாய்க்கும் அதிகமான வரவை வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் பட்ஜெட்டிங் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ரைட். அடுத்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங், அதாவது என்னென்னலாம் தேவை பட்ஜெட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்புட் இன்புட், மீன்ஸ் இன்புட் அவுட்புட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்ல, அது தேவை. அதாவது எவ்வளவு இன்புட் வேணும், என்னென்ன இன்புட் வேணும், என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, என்னெல்லாம் நம்ம வெளியில இருந்து வாங்க போறோம். அது மூலியமா அதை போட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். இப்போ கம்பு இருக்கலாம், காட்டன் இருக்கலாம், பிளாக் கிராம் இருக்கலாம், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட். பிளஸ் டெய்ரி இருக்கலாம், இல்ல மில்க் இருக்கும், மீன்ஸ் அதான் டெய்ரி தான் மில்க். அப்புறம் மீட் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வேற ஏதாவது, இப்போ இந்த ஷீப் எல்லாம் வளர்த்துறோம்னா அதை வந்து இந்த அதுல தோல் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி. அப்ப என்னென்னலாம் நம்மளுக்கு அவுட்புட் வரும், என்னென்ன டைப் ஆஃப் இன்புட் வரும், என்னென்ன டைப் ஆஃப் இன்புட் வேணும், என்னென்ன டைப் ஆஃப் அவுட்புட் வரும், இது எல்லாத்தோட மொத்தம் பிளான் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேவா, டேட்டா நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஃபிக்ஸ்டு அண்ட் செமி ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா நேத்தே பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு அது மாறவே மாறாது, அது ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்ம கிட்டே தான் இருக்கும். செமி ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு வரும், அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடும். ஓகேவா, சோ அது இது ரெண்டுக்கும் இடையில சரியான வித்தியாசம் நம்ம வச்சுக்கணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதுதான், செமி ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சரி, ஏன்னா அதை வச்சு நம்ம பிளான் போட முடியாது, ரைட், தப்பா வச்சு பிளான் போட முடியாது. அடுத்து ரிக்கரிங் ஆர் வேரியபிள் ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வேரியபிள் ஐட்டம்னா ஒன்னும் கிடையாது, வேரியபிள் காஸ்ட் தான் சொல்றாங்க. அப்போ எதெல்லாம் திரும்ப திரும்ப ரிக்கரிங்கா திரும்ப திரும்ப நடக்கிறது, எதெல்லாம் திரும்ப திரும்ப வரும், அடிக்கடி எதெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் லைக் ஃபீட் அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது ஃபீட் அப்படிங்கிறது வந்து இன்புட், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ங்கிறது அவுட்புட். அப்ப இன்புட் அவுட்புட்டோட டேட்டாவும் வேணும், இன்புட் அவுட்புட்டோட பிரைஸும் வேணும். புரிஞ்சா, அதாவது மார்க்கெட் பிரைஸ் என்ன விலை, இன்புட்னா என்ன விலை, அவுட்புட்டுக்கு நம்ம எவ்வளவு அவுட்புட் வந்து 1 kgனா அந்த 1 kg எவ்வளவுக்கு விற்க போறோம், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டா பட்ஜெட் போட முடியும். ஏன்னா 1 கிலோ நான் எவ்வளவுக்கு விற்கிறேன்னு தெரிஞ்சாதான் எனக்கு வரவு என்னன்னு தெரியும். இத்தனை கிலோ நான் விற்க போறேன், அப்ப எனக்கு வரவு என்னன்னு தெரியும். 1 கிலோ நான் இவ்வளவுக்கு வாங்க போறேன் இன்புட் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் இத்தனை கிலோ வாங்க போறேன், அப்ப எனக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியும். புரிஞ்சா, அதனால வரவு செலவுங்கிற கணக்கு மொத்தமா பட்ஜெட்ல வரதுனால இன்புட்டுக்கும் சரி அவுட்புட்டுக்கும் சரி மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது போக எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு பிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் தேவை, எவ்வளவு பிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் தேவை, என்னென்ன டைப் ஆஃப் இன்புட் நமக்கு வேணும், என்னென்ன டைப் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு வரப்போகுது, இப்படிங்கிற மொத்த ஹிஸ்டரியும் நம்ம கிட்ட வந்து இருக்கணும். ஓகேவா, அதான் வந்து பட்ஜெட்டிங் போடுறதுக்கான பேஸ். ஓகே, இப்போ பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ். ஓகே, இது வந்து என்னென்ன டைப் ஆஃப் பட்ஜெட்டிங் போடலாம். இப்படி நம்ம வந்து ஃபார்ம் பிளான் போட்டல, சிம்பிள் ஃபார்ம் பிளான், கம்ப்ளீட் ஃபார்ம் பிளான் ஆர் ஹோல் ஃபார்ம் பிளான். அதாவது சிம்பிளான ஒரு பர்டிகுலர் என்டர்பிரைஸ்க்கு மட்டும், ஹோல் ஒரு கம்ப்ளீட் அப்படின்னா மொத்தமா போடுவோம். ஸோ பட்ஜெட்டிங்கும் அதே மாதிரி வந்து டிஃபரெண்டா இருக்கு. அதாவது ஒரு ஃபார்ம் பிளானை வந்து இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஃபார்மிங்கே இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பட்ஜெட் போடலாம். அதாவது அடிப்படையில இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த லேண்ட் எல்லாம் வந்து பதப்படுத்துற செலவு இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் சிலது இருக்கும், சிலது மோட்டார் வாங்கணும், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்மளால பட்ஜெட் போடுறதுக்கு முடியும். ரைட், இயர் டு இயர் பிளானிங், அதாவது இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணிருக்கோம், அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு ஆனுவல் பிளான் மாதிரி. ஓகே, ஒரு வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணோம்னாலும் அப்போ நம்மளால பட்ஜெட்டிங் வந்து போட முடியும், அதுக்கும் வந்து பட்ஜெட்டிங் பாசிபிள். ஓகே, அடுத்து ரிலேட்டிவ்லி மைனர் சேஞ்ச்
இன்ஃபுளுன்சிங் ஸ்மாலர் செக்ஷன் ஆஃப் த ஃபார்ம் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஒரு சின்ன மிஷினை கொடுக்க போறோம், இல்லைன்னா வந்து ஒரு யூனிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து சின்னதா ஏதாவது நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்கலாம், ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி ஏதாவது போட்டு பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப நமக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும், எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு. ஒரு புது மெஷின் அந்த இடத்துல நம்ம போட போறோம் அப்படின்னா அப்ப நமக்கு எவ்வளவு வரவு செலவு. சோ சின்ன சேஞ்ச் மேக் பண்றது கூட நம்மளால பட்ஜெட் போட முடியும். ஓகே, பட்ஜெட்டிங் ஃபார் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் சிஸ்டம். அதாவது டிராஸ்டிக்னா பெரிய மாற்றம். ஓகேவா, அப்போ அந்த பெரிய மாற்றத்துக்காக கூட நம்மளால வந்து பட்ஜெட் போட முடியும். எப்படியும் நம்ம ஒரு ஃபார்ம் பிளான் போடுறோமோ, ஃபார்ம் பிளான் போட்டா தானே ஃபார்ம் பட்ஜெட் போடுவோம். அப்போ ஃபார்ம் பிளான் அப்படிங்கிறது எப்படி சின்னதுக்கும் போட முடியும், பெருசுக்கும் போட முடியும். சிம்பிள் ஒரு பர்டிகுலர் என்டர்பிரைஸ்க்கும் போட முடியும், ஹோல் ஃபார்முக்கும் மொத்தமாவும் போட முடியும். சின்ன சேஞ்சுக்கும் போட முடியும், பெரிய சேஞ்ச் கொண்டு வரதுனாலும் போட முடியும். அதே மாதிரிதான் பட்ஜெட்டும். பெரிய சேஞ்சுங்கிறது இங்க என்ன, புதுசா இப்பதான்ப்பா ஸ்டார்டே பண்ண போறேங்கிறது பெரிய சேஞ்ச். சோ அதுக்கும் நம்மளால பட்ஜெட் போட முடியும். சின்ன சின்ன விஷயம், அதாவது ஒரு மெஷின் இன்ஸ்டால் பண்ண போறேன், இல்லைன்னா வந்து ஒரு இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூனிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நம்மளால பட்ஜெட் போட முடியும். ஓகே, எல்லாமே ஃபிளெக்சிபிள் தான் ஃபார்ம் பட்ஜெட்டிங் அண்ட் ஃபார்ம் பிளானிங் பொறுத்தவரைக்கும்.